ஒரு நாள் ஒரு பையனுக்காக 9 பேர் ஜெபம் பண்ணாங்கங்க. ஒரே ஒரு பையனுக்காக 9 பேர் ஜெபம் பண்ணாங்க. என்னங்க இது? ஆமாம், அந்த 9 பேர் யார்? இயேசுவோடைய சீடர்கள், பிரதான சீடர்கள். இயேசுவோடைய 9 சீடர்கள் ஜெபம் பண்ணாங்க. 9 பேரும் 9 தடவை ஜெபம் பண்ணிட்டாங்க. ஆனால் பிசாசை துரத்த முடியல. அந்த பிசாசு போகலை. அந்த பையன் பக்கத்துலேயே உட்காந்துக்குச்சு, அவங்களுக்குள்ளேயே உட்காந்துக்குச்சு. அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கைலாம் உடஞ்சி போச்சு. எப்படி இருக்கும்ல, அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை உடஞ்சிடுச்சு. உடனே அவர் பார்த்தாரு, இவங்களால இந்த 9 பேரால் சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது இயேசு வந்துட்டார். வெளியே போயிருந்தார், உள்ளே வந்துட்டார், அந்த இடத்துக்கு வந்துட்டார். உடனே இயேசு சொன்னார், உன் பையனை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னாரு. உடனே அவன் பையனை கூட்டிகிட்டு வந்து விட்டான். உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த பையனுக்கு பிடிச்சிருந்த பேய் இருக்குதுல்ல, அது அவனை அலைக்கழித்தது, அவனை கீழே தள்ளி விட்டுச்சு. அவன் புரண்டான், அவனுடைய வாயில் நுரை தள்ளிற்று. அவங்க அப்பா எந்த காட்சி பார்க்கக்கூடாது என்று நினச்சாரோ, எந்த சீனை என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாரோ, அதை திரும்ப பார்க்கும்போது அவருடைய மனசு உடஞ்சிருச்சு. என்னடா அது, இந்த பேய் ரொம்ப வல்லமை படைத்ததாக இருக்குது, இயேசு முன்னாடியே என் பையனை கஷ்டப்படுத்துதே, அப்போ இயேசுவாலும் முடியாது போல அப்படின்னு அவங்க அப்பா ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சரிங்க இயேசுவே, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மனசுக்குள்ளே சந்தேகங்கள் வந்துருச்சு, அவிசுவாசம் வந்துருச்சு. உடனே இயேசுக்கு புரிஞ்சிருச்சு, இயேசுக்கு தெரியும் இவருக்கு அவிசுவாசமாக இருக்காருன்னு. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் அப்படின்ட்டார். உடனே அவங்க அப்பா அழ ஆரம்பிச்சிட்டார். என்ன சொன்னாருன்னா, என்னுடைய அவிசுவாசம் போகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசை உடைக்கிற மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய நம்மளுக்காக நடக்குது இல்லை, அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம உடஞ்சி போயிடுறோம். உடனே விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் உடஞ்சிருது. நீங்கள் உங்கள் நம்பிக்கைகள் உடையாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் எப்பொழுதும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும், எனக்கு இயேசு இருக்காரு, என் கடனை அடைக்கிறதுக்கு இயேசு இருக்கார், என்னுடைய நோயை தீர்க்கிறதுக்கு இயேசு இருக்காரு, சொல்லிகிட்டே இருங்கங்க. ஓகேங்களா? அப்போனா என்ன ஆகும், மனது தைரியமாகிடும், நம்பிக்கைகள் ஏறும், விசுவாசம் ஏறும். அவ்வளோதான். அப்போ விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் மனசை உங்கள் கைக்குள்ளே அடக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசணும். இயேசுவை பற்றி உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கணும். பேச பேச உங்களுடைய வீட்டில் எல்லாமே அந்த விசுவாசம் ஏறும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்கள் வியாதிகள் தீரும், எல்லாமே நல்லாயிடும், கடன் எல்லாம் மறைஞ்சிடும்.